எல்லோருக்கும் வணக்கம். கடந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய சேஞ்சஸ் இல்லை. 23,300 இருந்து 23,850 வரைக்கும் மேலே போயிட்டு 23,720 க்ளோஸ் வச்சிருக்கு. வாரத்தின் கடைசி நாளான வெள்ளிக்கிழமை ஒரு 65 புள்ளிகள் அதிகரித்து முடிவடைஞ்சிருக்கு. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் சிச்சுவேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைட்வேஸ் மூமெண்ட் தான். இந்த மாதிரியான ஒரு சைட்வேஸ் மூமெண்ட் இருந்துச்சு, கண்டினியூவாக இருக்குது அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பக்கம் நம்ம பிரேக் அவுட் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். பட் இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் சூழ்நிலைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு அப்சைட் பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா அடுத்தடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த போர் பிரச்சனையினால் இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படுங்கிற ஒரு நியூஸும் போயிட்டு இருக்குது. இது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த அளவுக்கு ஒரு எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு பெரிய கிராஷ் ஆகிறதுக்கும் சான்சஸ் நிறையவே இருக்குது. இப்போ இருந்தாலும் இந்த வாரத்தில் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியினுடைய எக்ஸ்பைரி டேலாம் இருக்குது. அடுத்தது இந்த வாரத்தில் நிஃப்டியினுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு, மண்டேக்கான மார்க்கெட்டில் இன்ட்ராடேவுக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு, பை அபோவ் செல் பிலோ, இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டி ஸ்பாட்டினுடைய 1 ஹவர் சார்ட்டு. இது ஃப்ரைடேக்கான மூமெண்ட். இந்த ஃப்ரைடே மூமெண்ட் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பனாக இருந்தாலும் அதிகபட்சமாக பார்த்திங்க அப்படின்னா 23,840 வரைக்கும் மேலே போயிருக்கு. கீழே குறைந்தபட்சம் 670 வரைக்கும் கீழே வந்திருக்கு. க்ளோசிங் 23,720 க்ளோஸ் வச்சுருக்கு. ப்ளஸ் ஒரு 65 புள்ளிகள் அதிகரிச்சிருக்கு. இப்போ அடுத்தடுத்து நம்ம இந்த வாரத்தில் பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி எக்ஸ்பைரிலாம் இருக்குது. திரும்பவும் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ரேஞ்ச் பவுண்டே சுற்றுறதுக்கும் சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஏன்னா மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இந்த 800 ரேஞ்சு வந்துச்சு அப்படின்னாவே அங்கேருந்து மார்க்கெட் ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான். திரும்ப கீழே 650, 600, 700 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. இதனால் நம்ம இந்த எக்ஸ்பைரி பார்த்திங்க அப்படின்னா இந்த 23,500க்குள்ளே தான் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குமா, இல்லை மேபி 24,000க்கு மேலே க்ளோஸ் வைக்குமானா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம மண்டே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம சப்போர்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே பார்த்திங்க அப்படின்னா இந்த 23,620 ஒரு சப்போர்ட்டு, அடுத்தது 23,520 ஒரு சப்போர்ட்டு, அடுத்தது 23,420 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே கீழே டவுன் சைடுக்கான ஒரு சப்போர்ட் ஜோனு. அதேமாரி நம்ம ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு இந்த 23,820 ஒரு ரெசிஸ்டன்ஸு, அடுத்தது 23,900 பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும், அடுத்தது 23,980 ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அப்சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ மண்டேக்கான மார்க்கெட்டில் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இந்த 800 டச் ஆனாவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு செல்லிங் தான் க்ரியேட் ஆகுது. இப்போ மண்டேக்கான மார்க்கெட்டில் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா வெள்ளிக்கிழமை மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பனாக இருந்தாலும் மேலே 840 வரைக்கும் மேலே போயிட்டு கீழே தான் 800 கிட்ட போக முடியாமல் அங்கேருந்து செல்லிங் ப்ரெஷர் ஆகி திரும்ப கீழே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ மண்டே மார்க்கெட்டில் நம்ம பை அபோவ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 23,800க்கு மேலே மார்க்கெட் இருக்குது அப்படின்னா நம்ம பையிங் கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது 950, 920 வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா 23,600 கீழே மார்க்கெட் சஸ்டெயினாக இருக்குது. இந்த லெவலுக்கு கீழே இருந்தால் மட்டும்தான் நம்ம செல்லிங்கை கன்சிடர் பண்ணணும். அடுத்தது 300 வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. 600 உடச்சிட்டு கீழே இருக்குது அப்படின்னா 300 வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி மேலே இந்த லெவலில் உடச்சி மேலே போக முடியல, அதே மாதிரி இந்த லெவலில் உடச்சிட்டு கீழே வர முடியல அப்படின்னா திரும்பவும் அந்த சைட்வேஸ் மூமெண்ட் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 600 to 800, 600 to 800ன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே நம்ம ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதாவது இந்த லெவல்ஸ் வந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே 800, 850 வரைக்கும் வரும். இந்த லெவல்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கேருந்து கீழே டவுன்ஸ் வந்துச்சு அப்படின்னா கீழே 650, 600 வரைக்கும் வரும். இதுதான் பொதுவாக கம்மிங் டேஸில் நிஃப்டியினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.